வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் உண்மையுள்ள தேவன் என்றும். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ராஃபா, எல் ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானியேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதில் ஒரு சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த வாரத்திலே ஒரு நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம், தியானிக்க ஆரம்பித்தோம். அந்த நாமம் என்னவென்று சொன்னால் எல் யமுனா. எல் யமுனா என்கிற இந்த நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். எல் யமுனா என்றால் என்ன அர்த்தம்? எல் யமுனா என்று சொன்னால் உண்மையுள்ள தேவன் என்று அர்த்தம், நம்பகமான தேவன் என்று அர்த்தம், ஃபெய்த்ஃபுல் காட் என்று அர்த்தம். பாருங்க, உண்மையற்ற இந்த உலகத்திலே உண்மையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையற்ற பர்சனை பாருங்க, ஒரு நம்பகமே இல்லாத, நம்பவே முடியாத ஒரு நபரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கவில்லை. நம்பகமான உண்மையுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாருங்க, உண்மை இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். மனைவிக்கு பாருங்க, புருஷன் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாரு, புருஷனுக்கு மனைவி உண்மையாக இருக்க மாட்டேங்கிறா, பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, நண்பர்களுக்கு நண்பர்கள் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, சகோதர சகோதரிகளுக்குள்ளே பாருங்க உண்மை இல்லாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம் கடந்த வாரத்திலே. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, ஆதாம் உண்மை இல்லாமல் போயிட்டான், ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆதாமின் சந்ததியார்கள் உண்மை இல்லாமல் போயிட்டாங்க, ஆனால் பாருங்கள், கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதில் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னவென்று சொன்னால், எல் யமுனா எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதில் 2 காரியங்களை நாம் பார்த்து தியானித்தோம். முதலாவதாக, எல் யமுனா நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிற அந்த உடன்படிக்கையை காப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 1000 தலைமுறைக்கும் அவர் தயையும் உடன்படிக்கையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று வாசித்தோம். பாருங்க, அவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு, நோவாவோடு, தாவீதோடு,
பிறகு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக எல் யமுனா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி விசுவாசத்தினாலே சாராள் கற்பம் தரித்து பலனடைந்து அவர் பிள்ளையை பெற்றாள் என்று அவளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் நாமம் எல் யமுனா. ஆமென். அது மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவதாக எல் யமுனா அவர் எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவதாக எல் யமுனா எதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால், நம்மை பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஃபெய்த்ஃபுல் டு ப்ரொடெக்ட்ஸ். நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சரி, எதிலிருந்து பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? முதலாவதாக தீமையிலிருந்து நம்மை பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தீமைக்கு, பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சத்தியவேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கவனிங்க, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடந்தாலும் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நாம் பொல்லாங்கனுக்குள் கிடையாது, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்குது பிரதர், உலகமே பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு பிரதர். இன்னும் சிலர் வந்து இப்படி சொல்லுவாங்க, இந்த உலகமே பிசாசுடைய உலகம், இந்த உலகமே பிசாசுடைய உலகம் அப்படின்னு இருப்பாங்க பாருங்க. நாம பிசாசுக்குள்ள கிடையாது, நாம வந்து பொல்லாங்கனுக்குள்ள கிடையாது, நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்மை பிரித்து எடுத்து விட்டார். இன்றைக்கு நாம் அவர்களுக்கு சொந்தமானவராய் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட யாருமே இந்த உலகம் பிசாசுடைய உலகம், இந்த உலகம் பொல்லாங்கனுடைய உலகம், அவங்களுக்கு நடக்கிறத நமக்கு நடக்கும் அப்படி என்ன செய்யக்கூடாது? பேசவே பேசக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், உண்மைதான், அதை யாரும் மாற்றி பேசலை. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்லவே. ஆமென். நாம் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்லவே, நாம் அவ்வுலகத்துக்குரியவர்கள். கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறோம், அவ்வளோதான், கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்து இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் பொல்லாங்கனுக்குள் இல்லாவிட்டாலும், இதைத்தான் நீங்கள் இன்றைக்கு ஆழமாய் கவனிக்கணும். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் யாருக்குள்ள கிடையாது? பொல்லாங்கனுக்குள் கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கவனிங்க, நாம் பொல்லாங்கனுக்குள் இல்லாவிட்டாலும் அவன், அதாவது சாத்தான், நமக்கு பொல்லாங்குகளை செய்ய அவன் வகை பார்க்கிறான். இதைத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் கவனிக்க வேண்டும். நாம பொல்லாங்கனுக்குள் கிடையாது, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிசாசு என்ன பண்ண பார்க்கிறான்? நமக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ஞானஸ்தானம் பெற்ற நமக்கு, அபிஷேகம் பெற்ற நமக்கு, சபைக்கு வருகிற நமக்கு அவன் பொல்லாங்கு செய்ய என்ன செய்ய பார்க்கிறான்?
வகை பார்க்கிறான். அவன் நமக்கு தீமை செய்ய என்ன செய்கிறான்? வகை பார்க்கிறான். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ வென்று, ரட்சிக்கப்பட்டவனை, ஞானஸ்தானம் பெற்றவனை, அபிஷேகம் பெற்றவனை நாம விழுங்கலாமோ வென்று அவன் என்ன செய்யறான்? வகை பார்க்கிறான். இந்த பக்கத்தில் சுற்றி வந்து பார்க்குறான், அந்த பக்கத்தில் சுற்றி வந்து பார்க்குறான். என்கிட்ட ஓட்ட விழுகாதா? அவிசுவாசமாக பேசிட மாட்டாங்களா? தவறாக பேசிட மாட்டாங்களா? சந்தேகப்பட மாட்டாங்களா? கர்த்தருடைய வார்த்தையை ஏதாவது ஓட்ட விழுந்துடாதா உள்ள புகுறதுக்கு அப்படின்னு அவன் வகை பார்க்குறான். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க அவிசுவாசமாக பேசக்கூடாது. அவிசுவாசமாக பேசுறதுக்கு வாய் வந்தால் கூட பேசாட்டில் அமைதியாக உட்காந்துடணும். வாயை திறந்தா அவிசுவாசமான வார்த்தை தான் வரும், சந்தேகமான வார்த்தைகள்லாம் வரும். நான் பேசாட்டில் அமைதியை என்ன செஞ்சிடணும்? உட்காந்துடணும். பேசாட்டில் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ஒட்டு பிளாஸ்திரி வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சிட வேண்டியதா? கப்புன்னு ஓட்டிட்டு பேசாட்டில் சேரில் என்ன செஞ்சிட வேண்டியதான்? உக்காந்துட வேண்டியதான். கோவங்கலாம் போனதுக்கு பிறகு அப்புறம் எடுத்துகிட்டு பேசாட்டில் செஞ்சுக்கிட்ட வாயை கழுவிட்டு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆகவே அவன் வகை பார்க்கிறான் தீமை செய்வதற்கு. யாருக்கு? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நமக்கு அவன் பொல்லாங்கு செய்ய பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், சத்தியவேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். என்ன அருமையாய் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தரோ உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் நாமம் எல் யமுனா. எல் யமுனா என்றால் என்ன அர்த்தம்? அவர் உண்மை உள்ளவர் என்ற அர்த்தம். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்களை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். உங்களை அப்படியே ஆடி போக விட்டுற மாட்டார், விழுந்துட விட்டுற மாட்டார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். தீமை நின்று விலக்கி என்ன செய்வார்? காத்து கொள்வார். என்ன செய்வார்? காத்து கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், அவர் உங்களை தீமை நின்று விலக்கி காப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்மை பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாப்பதிலே, நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதிலே, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதிலே, நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிசாசுக்கு பொறுக்க முடியல. பிசாசுக்கு என்ன செய்ய முடியல? பொறுக்க முடியல. இன்னைக்கு சில ஆட்களுக்கு பொறுக்க முடியாது பாருங்க. நல்லா இருக்கிறாங்களே, நல்லா சாப்பிட்றாங்களே, நல்லா உடுத்துறாங்களே, நல்ல ஜம்முன்னு இருக்காங்களே அப்படின்னு சில ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பொறுக்க மாட்டேங்குது. பிசாசுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அதனால போய் பிசாசு கம்ப்ளைண்ட் பண்றான். யார்கிட்ட? கர்த்தர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். ஆண்டவரே, யோபுவை நீர் ஆசீர்வதிக்கிறீரு, அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீரு, அவன் சம்பத்து தேசத்தில் என்ன செய்யுது? பழிக்கிட்டே போகுது, பெருகிக்கிட்டே போகுது. முடியல ஆண்டவரே, பொறுக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? கர்த்தர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யோபுவை பாதுகாப்பதிலே கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. யோபுவை வேலியடைத்து பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருந்திருப்பார் என்று சொன்னால், நம்மையும் வேலி அடைத்து நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே தேசத்திலே ஆங்காங்கே நடக்கக்கூடிய சில சம்பவங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம். இங்கே நிலநடுக்கம், இன்னைக்கு பிலிப்பீன்ஸில் நிலநடுக்கம், அன்னைக்கு இந்தோனேசியாவில் நிலநடுக்கம், இங்கே அவன் குண்டா போடுறான், அவன் குண்டா போடுறான், இங்கே தண்ணி வரலேன்றாங்க, அங்கே அது வரலேன்றாங்க, இங்கே இப்படி ஆயிடுச்சு, அங்கே அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறோம், ஏது செய்ய போகிறோம் அப்படி நீங்கள் கலங்க வேணாம், மனம் தளர்ந்து போக வேணாம்.
சோர்ந்து போக வேண்டாம், அவிசுவாசமாய் பேச வேண்டாம். இதன் மத்தியிலையும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? பாதுகாப்பார். ஆமென். ஆகவே அவிசுவாசமாய் பேசி பாதுகாப்பின் வேலியில ஓட்டையை போட்டு விட்டுறக்கூடாது. பாதுகாப்பின் வேலியில நாம என்ன செஞ்சிடக்கூடாது? ஓட்டையை போட்டு விட்டுறக்கூடாது. கப்பலில் பயணம் செய்கிறவங்க அவங்களே ஒரு பெரிய கடப்பாரை எடுத்துட்டு வந்து டம்முன்னு குத்தி ஓட்டையை போட்டால் எப்படி இருக்கும்? தண்ணி உள்ளே வந்து என்ன செஞ்சிடும்? கப்பல் மூழ்கிடும். இன்னைக்கு பாருங்கள், ஒரு கப்பல் மூழ்கிருச்சுட்டாங்க. எப்படியோ சிக்னல்லாம் கொடுத்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு 24 பேரையும் ஹெலிகாப்டரை தூக்கி காப்பாற்றிட்டாங்க. எவனோ அங்கிட்டு இங்கிட்டு குண்டை போட்டவன் குண்டு அங்கே விழுந்து தீ பிடிச்சி எரிஞ்சு கப்பல் மூழ்கிருச்சு. எப்படி வந்து காப்பாற்றிட்டாங்க பாருங்க. நாம் அவிசுவாசமாக பேசி என்ன செஞ்சிடக்கூடாது? ஓட்டையை போட்டுடக்கூடாது. மிகுந்த கவனம். நாவை சரியாக பயன்படுத்தணும். ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, நாவை சரியாய் பயன்படுத்தணும். தீயை கொளுத்தி விட்டுறக்கூடாது. நாவானது நரக அக்கினினாலே கொளுத்தப்படுகிறது என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். பிசாசு நம்முடைய நாவிலே அவன் பாருங்க தவறான காரியத்தை கொளுத்தி விட பார்க்குறான், பற்ற வச்சு விட பார்க்குறான். தவறாக பேசிட்டோம், அங்கே அழிவு நடந்துடலாம், வியாதி வந்துடலாம், நஷ்டங்கள் வந்துடலாம், இழப்புகள் வந்துடலாம். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க நாவடக்கு என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். திறந்து விட்ட மடை மாதிரி நினைச்சக்கூடாது. பட 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 படன்னு பொறிச்சு தீட்டிடக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆகவே கர்த்தர் நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம போய் தவறா பேசி என்ன செய்யக்கூடாது? ஓட்டையை போட்டு விட்ட கூடாது. அது மாத்திரமல்ல, சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். வாசிப்போம், சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார், அவர் என் ஆத்துமாவை காக்கிறார். கர்த்தரை எத்தனை தீங்குக்கு விலக்கி காக்கிறாரு? எல்லா தீங்குக்கும். ஏதோ ஒரு சில தீங்குக்கு விலக்கி காப்பாரு, ஒரு சில தீங்குக்குள்ள கர்த்தரை பிடிச்சி தள்ளி விட்டு போடுவார். பிரதர், இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் பாருங்க எப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் தான் இந்த தீங்கை எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் இந்த தீமை எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி என்ன செய்கிறார்? காப்பார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, கிராமத்தில், ஏண்டா பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு தொட்டியில் ஆட்டி விட்டுக்கிறியா நீ? சும்மா இருக்கிற பிள்ளை எப்படி ஆளுங்க? நீ தான் கிள்ளி விட்டுருக்கிற. கிள்ளி விட்டு இப்போ தெரியாத மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ரோன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கிற. மக்கள், கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தரை நினைச்சிட்டாரு தீமையை கொடுத்து விட்டாருன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கர்த்தரை வந்து சரி சரி விடு விடு, கவலைப்படாத, நானே என்ன செய்கிறேன், உன்னைய பாதுகாக்கிறேன் அப்படின்னு பாதுகாக்கிறாரு போல. இல்லை, குழம்பிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க குழப்பத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கர்த்தர் ஒரு நாள் கிள்ளி விட மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் தீமை நமக்கு தர மாட்டார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் எப்படி தீமையை கொடுப்பாரு? மாம்சத்திலே வந்த இயேசு, மாம்சத்திலே வந்த தேவன் சொல்லுகிறார், நான் தீமையை கொடுக்க மாட்டேன், தீமை என்கிட்ட இல்லை. ஆகவே கர்த்தர் தீமையை கொடுக்கிறாரு, என்ன செய்யாத, வாயை திறந்து பேசாத. கர்த்தர் ஒரு நாளும் தீமையை கொடுக்க மாட்டார். தீமை பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அவன் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வைத்து தீமை திணிக்க பார்க்கிறான், வகை பார்க்கிறான். நாம் என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். சத்தியம் தெளிவாய் போதிக்கிறது. தெளிந்த புத்தியா இருக்கணும், விழித்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், தீமைக்கு எதிர்த்து நிற்கணும், வியாதிக்கு எதிர்த்து நிற்கணும், தரித்திரத்துக்கு எதிர்த்து நிற்கணும், சாபத்துக்கு எதிர்த்து நிற்கணும், தீமைகளுக்கு எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் அவைகள் நம்மை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? ஓட ஆரம்பிக்கிறது. இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கு என்ன செய்கிறார்? விலக்கி காக்கிறார். எத்தனை தீமைக்கு? எல்லாம் சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும்
விலக்கி காக்கிறார். ஆமென். சத்தியவேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்கள் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் அங்க பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இவர்களை சபிப்பதற்கு பாலாக் என்கிற ராஜா பிழையாம் என்கிற ஒரு மந்திரவாதியை கூலி கொடுத்து கூட்டிட்டு வர்றான். என்ன செய்யறா? கூலி கொடுத்து, உனக்கு இவ்வளோ கூலி கொடுத்துட்றேன், இவ்வளோ வெள்ளி பொண்ணு என்ன செஞ்சிடறேன், மரியாதையெல்லாம் கொடுத்துட்றேன், வந்து ஒரே ஒரு முறை என்ன செஞ்சிருந்த இஸ்ரவேல் மக்களை நீ சபிச்சுட்டு போயிரு, வாயை திறந்து ஏதாவது சொல்லிட்டு போயிரு, சாப வார்த்தையில் போட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கூலி கொடுத்து கூட்டிகிட்டு வர்றான் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் அங்கே பாளையத்தில் வனாந்தரத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் மக்கள் இந்த பாலாக ராஜா போய் அவனை கூப்பிட்டதும், அவன் வந்ததும், இவன் பலியிட்டதும், இதெல்லாம் எதுவுமே இவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்களுக்கு தெரியாமலேயே அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இவங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இவர்களை மீட்டெடுத்த தேவனுக்கு நன்றாய் தெரியும். நான் சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை நீங்கள் ஆழமாய் கவனியுங்கள். நமக்கே தெரியாம நம்மளை கர்த்தர் அநேக முறை பாதுகாத்திருக்கிறார். உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையாவே சொல்றேன், நமக்கே தெரியாம நம்மளை கர்த்தர் எத்தனை முறை பாதுகாத்திருக்கிறார். நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இங்க இஸ்ரவேல் மக்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. சபிப்பதற்கு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்களுக்கு தெரியாம எங்க எல்லாம் காரியம் நடந்துகிட்டு இருக்கிறது. கர்த்தர் பாருங்க பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பிள்ளையாம எச்சரிச்சாரு, நான் சொல்ற வார்த்தை தானே செய்யணும், சொல்லணும், வேற வார்த்தையில் வாயில் என்ன செய்யக்கூடாது, வரவே வரக்கூடாது என்று கர்த்தர் எச்சரித்தார். ஆகவே கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நாமம் எல் யமுனா, நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே மந்திரவாதம் அது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. செய்வினைகள் அவைகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. மருந்து வேலைகள் அவைகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி நான் காப்பேன். அப்போ எல்லா தீமைன்ற அந்த வார்த்தைக்குள்ள செய்வன, பிள்ளி சூனியம், மந்திரவாதம், மருந்து வேலை எல்லாம் வந்துருச்சுல. அப்போ இத்தனைக்கும் கர்த்தர் சிவர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஆமென். ஆகவே யாரோ ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி, உறவினருடைய வார்த்தையை நம்பி யாரோ செய்வனை வச்சுட்டாங்களாம், யாரோ மந்திரிச்சு போட்டாங்களாம், யாரோ ஓதி கூரையில் போட்டு விட்டு போயிட்டாலாம், அப்படி என்ன செய்யாதீங்க. நீங்கள் அதவே பேசிக்கிட்டே தெரியாதீங்க. ஒவ்வொரு வீட்லையா போய் ஒப்பிச்சுட்டு வராதிங்க. இப்படியா மதனி, இப்படியா சித்தி, இதெல்லாம் இவளுக்கு தேவையா, இவளுக்கு நான் என்ன தீமை செஞ்சேன், நல்லது தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இப்படி நீங்கள் என்ன செய்யாதீங்க. ஒவ்வொரு வீட்லையா போய் ஒப்பிச்சுக்கிட்டு வராதிங்க. ஒப்பிச்சுக்கிட்டு வராமல் ஸ்டாப் பண்ணிட்டு, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார், அவர் தம்முடைய இரத்தத்தினாலே என்னை வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீமையை ஒன்று செய்ய முடியவே முடியாது என்று நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆகவே மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம்மையும் அவர் பாதுகாப்பதிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களையே இந்த அளவுக்கு கர்த்தர் பாதுகாப்பார்னா, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம்மளை கர்த்தர் எந்த அளவுக்கு பாதுகாப்பாரு, நம்முடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பாரு, நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதுகாப்பாரு. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட என்னை, என் வீட்டை, என் குடும்பத்தை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். என்னை பாதுகாப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாய் நின்று நான் ரட்சிக்கப்பட்டேன்.
கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணை நின்றார், கர்த்தரோ எனக்கு துணை நின்றார் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு, என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படியாகவும். அந்த வார்த்தையை நீங்க ஆழமாய் கவனிக்கணும். என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படி. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க போனாலும் பிரசங்கம் பண்றத தடுக்கிறதுக்கே ஒரு குரூப் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மதவாதிகள், யூதர்கள் ஆளை கிளப்பி விடுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்தெந்த பட்டணத்துக்கு போறான்னு வாட்ச் பண்ணி பிரசங்கம் பண்றதை தடுத்துடணும், சுவிசேஷம் அறிவிக்கிறத தடுத்துடணும், இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கிப்பதை தடுத்துடணும்னு சொல்லி அங்கங்க ஆளை செட் பண்ணி அந்தந்த ஊரில் ஆள்களை கிளப்பி விடுறான் பாருங்க. இவர் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்றத எவனாலையும் தடுக்கவே முடியல, என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படியாகவும். ஆமென். அடுத்து சொல்றாரு, புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும். புறஜாதியார்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் கர்த்தர் என்ன செஞ்சார், என்னைய அழைச்சாரு. அதனால அதை யாரால என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல. அப்படி சொல்றாரு, என்னை பலப்படுத்தினார். என்ன செய்தார்? சிங்கத்தின் வாயில் நின்று நான் ரட்சிக்கப்பட்டேன். எந்த வாயிலிருந்து? என்ன வாயிலிருந்து? நிஜமோலே சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டார்னு சொல்றாரா? யூதர்களை தான் சொல்றாரு, யூதர்களைத்தான் சிங்கத்தின் வாய் என்று சொல்லுகிறாரு. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் என்ன செய்யப்பட்டேன்? காப்பாற்றப்பட்டேன். என்னை காப்பதிலே எல் யமுனா உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். யார் வாய்க்கு தப்புனாலும் ஊர் வாய்க்கு என்ன செய்ய முடியாது. நம்ம ஊர்ல சொல்றாங்கல்ல, இங்க சொல்றாரு, ஊர் வாய்க்கு கத்தரிச்சிட்டாரு, நீங்க காப்பாத்திட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, ஊர் வாய்க்கு கத்தர் என்னைய விலைக்கு காப்பாத்திட்டாரு. ஆமென். அதனால பாஸ்டர் இவன் இப்படி பேசுறான், பாஸ்டர் இவன் இப்படி பேசுறான், பாஸ்டர் கூடி கூடி என்னைய பேசுறாங்க, பாஸ்டர் நல்லா பேசு, உனக்கு தான் வாய் வலிக்க போகுது. நீ பேச பேச இன்னமும் நல்லா இருக்க போறேன் நான். நீ பேச பேச நான் என் பிள்ளைகள் இன்னும் முன்னேறி கொண்டே இருப்போம். ஏன்னா எல் யமுனா என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவன் என்ன நினைக்கிறான், மனுஷன் ஊருக்காரன் நம்ம பேசி பேசி நெஞ்ச தடவுனோம்னா அவங்க ஒண்ணுமனா போயிடும் நினைக்கிறான். கடைசியில் நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து மூளை குழம்புதுப்பா அவனுக்கு. என்னடா நம்ம போராமப்பட்டோம்னா, நம்ம வயிறு எரிஞ்சோம்னா இவனுக்கு எதோ ஆகுன்னு பார்த்தா நல்லாக்கிட்டே போறாங்க. இல்லை இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? உண்மையாகவே சொல்கிறேன், கண் கூட நாங்கள் பார்த்துருக்குறோம் பாருங்க. நம்ம அப்படியே வயிறு எரிஞ்சிட்டோம்னா, நம்ம போராமப்பட்டுட்டோம்னா அவங்க ஒன்றுமே போயிடுவாங்க. அவனும் போராமப்பட்டு பல வருஷங்களாக பார்த்தா கடைசியில் முடியலை, அவன் தான் தரிசா போயிட்டான். கடைசியில் போ, நீ பேசாரில் வாயை மூடிட்டு இருந்தா கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருப்பாரு. கர்த்தர் சொல்றாருல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போய்விடுவார்கள். அவன் ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா இருந்து போட்டோம் அப்படி நீ நினைச்சிருந்தா கூட அந்த எண்ணத்துக்காகவே கடவுள் ஒன்றையும் ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஆனால் நாங்கள் கெட்டு போய் நீ நினச்சப்பாரு, ஒன்றும் போன நினச்சப்பாரு, அதனால நீ என்ன செஞ்சுட்டப்ப? என்ன அமைதியாக இருக்கிறீங்க எல்லாரும்? சிங்கத்தின் வாய் நின்று நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து என்னை காப்பாற்றி தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படிக்கு என்னை காப்பாற்றினார். அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பரமராஜ்யத்தை நான் அடையும்படி கர்த்தர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். ஆகவே நீங்க யாரும் கைவிடப்பட மாட்டீங்க, பரமராஜ்யத்தை கண்டிப்பா அடைவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வரும்போது நம்மளை இது விட்டுருவாரோ, விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிலாம் பயப்படாதீங்க. தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். உங்களை காப்பாற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவராய்
இருக்கிறார். சத்திய வேதத்திலே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை குறித்து நாம் வாசிக்கிறோம். சாராளை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவன் பாருங்க திருமணம் செய்யறதுக்கு தூக்கிட்டு போயிட்டான். ஆபிரகாமுடைய மனைவிய சாராள ஊரே பேசுறாங்க, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ரொம்ப அழகா இருக்கா, அப்படி இப்படி புகழ்ந்து பேசுறவன் ஒன்றுக்கு என்னமோ ஆகிப்போச்சு. கடைசியில் ஏற்கனவே 10-15 மனைவி இருக்குது, இதில் இவளையும் கல்யாணம் முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு ஆளை வச்சு தூக்கிட்டு வந்துட்டான். ஆளை வச்சு தூக்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டான். கர்த்தர் பாருங்க பார்வோன்னு எச்சரிக்கிறாரு, டேய் ஒழுங்கா இருந்துக்க, அவன் ஆபிரகாமுடைய மனைவி என்ன மாதிரி தொட்டை நினைச்சுக்க, உன்னை தொலைச்சிட்டேன். ஆளு நடுங்கிட்டான் பாருங்க, வேர்த்து வடவடத்து போயிட்டான். எல்லாம் இருக்கிறீங்களா? சாராளை அன்றைக்கு கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்க பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்க புருஷனை பாதுகாப்பார், உங்க மனைவியை பாதுகாப்பார், உங்க வீட்டாரை பாதுகாப்பாரு. இப்படி போறானே, வயிறு எறிகிறானே, இப்படி கெடுத்து பேசுறானே, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க, போட்டு திறச்சு கட்டிக்கிட்டு நிற்காதீங்க. ஒன்றும் ஆகாது உங்கள் பிள்ளைகளுக்கு. அவன் என்ன வேணால் கெடுத்து பேசிட்டு போட்டோம், கர்த்தர் செய்வார், உங்களை பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு முறை அபிமெலேக்குங்கிற ராஜா சாராளை தூக்கிட்டு போயிட்டான். பார்வோன்னு தான் தூக்கிட்டு போனேன் ஒரு டைமு. இன்னொரு டைம் பார்த்தா இந்த அபிமெலேக்கு ராஜா பாருங்க, அவனு பாருங்க ஆபிரகாமுடைய மனைவியை போய் எடுத்துட்டு போய் திருமணம் முடிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டான் பாருங்க. அப்பொழுது பாருங்க கர்த்தர் அங்க அற்புத விதமாய் சாராளை என்ன செய்தார்? பாதுகாத்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் கணவனை பாதுகாப்பார், உங்கள் மனைவியை பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார், உங்கள் வீட்டாரை பாதுகாப்பார். அவர் நாமம் எல் எமுனா, நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எனக்கு புரிஞ்சுச்சு. அப்ப கர்த்தர் நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எதிலிருந்து பாதுகாக்கிறார்? இந்த உலகத்தின் தீமையிலிருந்து பாதுகாக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தீமைக்கு விலக்கி பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, பஞ்சத்துக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பஞ்சத்துக்கு விலக்கி, ஏதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வியாதிக்கு, தீமைக்கு, விபத்துக்கு, ஆபத்துக்கு, கொள்ளை நோய்க்கு, அதுக்கு மாத்திரம் விலக்கி பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவர் மாத்திரம் கிடையாது. பஞ்சத்துக்கு, பசிக்கு, பட்டினிக்கு, தாழ்ச்சிக்கு, அதற்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 33:19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும். ஏதோ இந்த உலகத்தின் தீமையிலிருந்து காப்பதற்கு மாத்திரம் கிடையாது, அவர் உண்மையில் மாத்திரம் கிடையாது. இந்த உலகத்திலே வரக்கூடிய பஞ்சங்கள், தாழ்ச்சிகள், அந்த குறைவுகள், அந்த பொருளாதார தொய்வு, அதிலிருந்தும் அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? விலக்கி பாதுகாக்கிறாராம். பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இன்றைக்கு 2026 கூட மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? பஞ்சம் வரப்போகுதான், பஞ்சம் வரப்போகுதான், பஞ்சம் வரப்போகுதான். நீங்க எப்படி பேசாதீங்க. பஞ்சம் வரத்தான் போகுது, அது நாம யாரும் இல்லைன்னு சொல்லலை, மறுத்தலாம் ஒன்றும் பேசலை. பஞ்சம் வரத்தான் போகுது. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க பஞ்சம் வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுதுன்னு செய்யக்கூடாது. அவிசுவாசமா பேசி நாம் பஞ்சத்தில் மூழ்கி போயிடக்கூடாது. நாம் எப்படி பேசணும்? உலகத்தில் பஞ்சம் வந்தாலும் அந்த பஞ்சத்தின் மத்தியிலே கர்த்தர் எங்களை செழிக்க பண்ணுவார். அந்த பஞ்சத்தின் மத்தியிலே கர்த்தர் எங்களை போஷிப்பார். அந்த பஞ்சத்தின் மத்தியிலையும் நாங்கள் திருப்தியாய் சாப்பிடுவோம்.
அந்த பஞ்சத்தின் மத்தியிலேயும் நாங்கள் நிறைவாக இருப்போம். கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் எங்களை போஷிப்பார். பஞ்சத்திலே ஆபிரகாமை போஷித்தாரே, பஞ்சத்திலே ஈசாக்கை போஷித்தாரே, பஞ்சத்திலே எலியாவை போஷித்தாரே, சாரிபாத் விதவையை போஷித்தாரே. அவர்களை போஷித்த கர்த்தர் என்னையும் பஞ்சத்திலே என்ன செய்வார்? போஷிப்பார். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆகவே மற்ற மக்கள் மாதிரி என்ன செய்யக்கூடாது? பஞ்சம் வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுது, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதோ, பட்டினியாக கடந்து நிறையா பேர் சாக போகிறாங்க, நம்மளும் போய் சேர வேண்டியதான். அப்படி யாரும் என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய பிள்ளைங்க பேசக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க ஞானம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். பஞ்சத்திலே கர்த்தர் நம்மை உயிரோடே காப்பார். ஆமே. எப்படி காப்பாரு? எல்லா கரங்களும் இது சொல்லுவோமா? பஞ்சத்திலே கர்த்தர் எங்களை உயிரோடே காப்பார். அல்லேலூயா. சத்திய வேதத்திலே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், யோசேப்பை அவங்களுடைய சகோதரர்கள் தூக்கி குழியில் போட்டாங்க, மறுபடியும் எடுத்து வித்துட்டாங்க. போத்திபார் வீட்டுக்கு போயிட்டான், அங்கேருந்து ஜெயிலுக்கு போயிட்டான். கடவுள் பாருங்க எடுத்து அந்த எகிப்து தேசத்தினுடைய பிரதமராக உயர்த்தி அங்கே வச்சிட்டார். ஆச்சரியமாக இருக்குது. பெரிய பஞ்சம் உலகத்தில் வந்துச்சு அந்த நாட்களில். ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம் வந்துச்சு, ஈசாக்கின் நாட்களில் பஞ்சம் வந்துச்சு. இப்போ யாக்கோபுடைய 12 பிள்ளைங்க, அவனுடைய பெண் பிள்ளைங்க, இவங்கெல்லாம் குடும்பஸ்தர்களாய் மாறி அப்படி பெரிய அப்படி ஒரு கூட்டமாக ஒரு 70 பேர் 80 பேர் இருக்கிற அந்த நாட்கள்லேயும் ஒரு பெரிய பஞ்சம் என்ன செய்யுது? வருகிறது. கர்த்தர் என்ன மாதிரி பிளான் பண்ணுறாரு பாருங்க. இந்த யாக்கோபுடைய அந்த சந்ததியாரையும் அந்த பஞ்சத்துக்கு காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் முன்கூட்டியே யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு அனுப்பி பிளான் பண்ணி திட்டங்களை கொடுத்து, யுக்திகளை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அங்கே விளையக்கூடியதெல்லாவற்றிலையும் 5ல் 1 பங்கை வாங்கி சேமிக்க வச்சு அதன் மூலமாக உலகத்தையே போஷிக்கிறார். உலகத்தை போஷிக்கிறது மாத்திரமல்ல, குறிப்பாய் யாக்கோபையும் யாக்கோபுடைய 11 குமாரர்களையும் பெண் பிள்ளைகளையும் அவர் அன்றைக்கு பாதுகாத்தார். அந்த பஞ்சத்துக்கு விலக்கு என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் பாருங்க, பார்வோனையும் அந்த பஞ்சத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், எல்லாரும் கவனிங்க. பார்வோன் ராஜாவையும் அந்த பஞ்சத்துக்கு விலக்கி என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறாரு. ஏன் தெரியுமா? இந்த பார்வோன் ராஜாவை பஞ்சத்துக்கு விலக்கி பாதுகாத்தாரு. பார்வோனு ஒரு முறை விதைகளை விதைத்தான். எப்போ பாஸ்டர் விதைச்சான்? சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவன் யாருக்கும் கடனாளி கிடையவே கிடையாது. பார்வோன் ராஜா ஒரு முறை விதைகளை என்ன செஞ்சான்? விதைச்சான். அப்போ அவன் விதைச்ச விதைக்கு அறுவடை கொடுக்கணும்ல. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்ச படும். ஆபிரகாமின் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்துச்சு இல்லையா? அப்போ ஆபிரகாம் சாராள் எங்கே போகிறாங்க? எகிப்துக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது தான் ஆபிரகாமுடைய மனைவி என்ன செய்கிறான்? எடுத்துக்கிறதுக்கு பார்க்குறான். அப்போ எடுத்துக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முதல்ல அவன் என்ன பண்ணுறான்? ஆபிரகாமுக்கு நிறையா வெள்ளி பொண்ணு, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாம் செய்கிற நிறையா மச்சானுக்கு சீர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். ஏன்னா ஆபிரகாம் என்ன சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு? என் தங்கச்சின்னு சொல்லி உள்ளே போயிட்டாரு. மனைவி சொல்லிட்டு போகல. உள்ள என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? அம்மா தாயை ரொம்ப அழகா இருக்கிற, யாராம் பார்த்தானே என்னையும் போட்டு தள்ளிட்டு உன்னைய தூக்கிட்டு போயிடுவான். அதனால நீ என்ன பண்ணிரு போகிற இடத்துலலாம், இவர் என் பிரதரு, என் தங்கச்சி, என் அண்ணன் இவர், நான் அவருடைய தங்கச்சின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே போனால் அவன் நிறைய வெள்ளி பொண்ணு அதெல்லாம் கொடுக்குறான்ல, ஒரு விதையை விதைக்கிறான்ல. யாருடைய வாழ்க்கையில்? கர்த்தர் அழைத்தாரே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விதைக்கிறான் இல்லையா? அந்த விதைக்கு யோசேப்பை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு அறுவடை கொடுக்குறாரு. என்ன மாதிரி கர்த்தர் பாருங்க அவரு. இந்த கர்த்தரை பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆமென்.
அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னதாக விதைச்ச விதைக்கு அறுவடை எங்கே வச்சு கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் விதைச்ச விதைகள் அறுவடை வரும். அதை உங்கள் பேரப்பிள்ளைலாம் சாப்பிடுவாங்க. பேரப்பிள்ளைலாம் சாப்பிடுவாங்க. பேருடைய பேரெல்லாம் சாப்பிடுவாங்க. நீங்கள் இன்றைக்கி விதைக்கிற விதைகள், கொடுக்குற தசம பாகம், காணிக்கைகள், இதையெல்லாம் சபைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற ஒவ்வொரு பொருட்கள், இது எல்லாமே விதைகள். இது எல்லாவற்றையும் நீங்களும் அனுபவிப்பீங்க. இதனுடைய அறுவடையை பார்ப்பீங்க. இதனுடைய ரிசல்ட்டை, பலனை நீங்களும் பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க, பேரப்பிள்ளையுடைய பேரப்பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஆமென். ஆகவே யோசேப்பை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு பாருங்க. அந்த வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் 45:4 முதல் 7 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்துக்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு. இந்த வார்த்தை ஆழமாய் கவனியுங்கள். ஜீவரட்சணை, உங்களை பாதுகாப்பதற்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இவ்வளவா இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே, அந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, உங்கள் வம்சம் அழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கர்த்தர் என்ன மாதிரி பிளான் போட்டு யோசேப்பை முன்னால் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு, பார்வோன் ராஜா, அவங்க இப்போ இருக்கிற பார்வோன் ராஜா இல்லை, அவங்க தாத்தாவாகிய பார்வோன் ராஜா விதைச்ச விதைக்கு அறுவடையை இப்போ இருக்கிற பார்வோன் ராஜாவாகிய பேரனுக்கு கொடுத்து, அது மாத்திரமுள்ள உலகத்தில் இருக்கிற அநேக தேசங்களில் வந்து இங்கே வந்து கோதுமை மற்ற தானியங்களை வாங்கத்தக்கதாக எல்லா காரியத்தையும் செஞ்சு, இதன் மத்தியில் யாக்கோபுடைய 12 குமாரர்கள், பெண் பிள்ளைகள், இவர்களெல்லாம் உயிரோடே காப்பதற்காக, ஜீவரட்சணை பண்ணுவதற்காக கர்த்தர் என்னை இப்படி அனுப்பினார் என்று இவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் உலகத்தில் இருக்கக்கூடிய விபத்து, ஆபத்து, கொள்ளை நோய்கள், இதற்கு மாத்திரம் நம்மை விலக்கி பாதுகாக்கிறதிலே அவர் உண்மையுள்ள தேவன் மாத்திரமல்ல, பஞ்சத்துக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறதிலே உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நாமம் எல் யமுனா. ஆமென். ஆகவே பஞ்சத்தை உயர்த்தி பேசாதீங்க. பஞ்சத்தின் மத்தியிலே நம்மை போஷிக்கிற கர்த்தரை என்ன செய்யுங்கள்? உயர்த்தி பேசுங்கள். அவருடைய கல்வாரியை, அவருடைய ரத்தத்தை, அவருடைய தழும்பை, அவருடைய காயங்களை உயர்த்தி பேச வேண்டும். ஆமென். பாருங்க, யாக்கோபுடைய குடும்பம் அழிஞ்சு போயிடக்கூடாது, அவருடைய குமாரர்கள் அழிந்து போயிடக்கூடாது. ஏன்னா இவர்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இதை போலதான் கர்த்தர் உங்களை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் சந்ததி ஒளிந்து போகாது. பஞ்சம் வரப்போ போகுது, இங்கே பஞ்சம் வரப்போ போகுது, எப்படி பிழைக்க போகிறோம்? நமக்கு ஓரளவு வயசாயிருச்சு, நம்ம பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குங்களே, இதெல்லாம் ஒருவேளை மடிஞ்சு கிழிஞ்சு போயிருமோ அப்படின்னு பயத்துக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பஞ்சத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியாரையும் உயிரோடே காப்பா. ஹல்லேலூயா. அவர் நாமம் எல் யமுனா. அவர் உயிரோடே நம்மை காக்கிறவராயிருக்கிறார். பஞ்சத்திலே உங்களை உயிரோடே காக்கிற தேவன். பஞ்சத்திலே உங்கள் வம்சம் ஒளிந்து போகாதிருக்கவும், உங்களை ஆதரிக்கவும். அந்த வார்த்தை ஆழமாய் கவனிக்கணும். உங்களை ஆதரிப்பதற்காக கர்த்தர் என்ன செய்தார்? என்னை முன்கூட்டியே அனுப்பினார். பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் என்னை அனுப்பினார் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த யோசேப்பு இருக்கிறாரு,
இந்த யோசேப்பு யாருக்கு தெரியுமா அடையாளமா இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். எப்படி யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டானோ, இதை போலவே பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? நம்மை ஆதரிப்பதற்காக, நம்மை உயிரோடே காப்பதற்காக, நம்முடைய வம்சம் இந்த பூமியிலே ஒளிந்து போகக்கூடாது என்பதற்காக அவரை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பினார். அவரை கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். இரத்தத்தை சிந்துவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த இரத்தத்தின் மூலமாய் நம்மை மீட்பதற்காக, நம்மை ஆதரிப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக அவரை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எனவே எல் யமுனா உங்களை ஆதரிப்பார். எல் யமுனா உங்களை உயிரோடே காப்பார். உங்கள் வம்சம் இந்த பூமியிலே ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. ஒளிந்து போகாது. ஓகே, நான்காவதாக எல் யமுனா எதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்? எதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால், நம்மை மன்னிப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஃபெய்த்ஃபுல் டு ஃபர்கிவிங். நம்மை மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? பாவங்களை மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய அநியாயங்களை நீக்கி நம்மை மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அநேக நேரங்களிலே மனுஷன் மன்னிக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? ஆனால் கர்த்தர் மன்னிக்கிறார். அதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அநேக நேரங்களிலே புருஷன் மன்னிக்க மாட்டார். பார்த்துருக்கிறீங்களா? மனைவி மன்னிக்க மாட்டா. பெற்றோர்கள் மன்னிக்க மாட்டாங்க. அநேக நேரங்களிலே இதை ஒரு சில நேரங்கள் மன்னிப்பாங்க. ஆனால் அநேக நேரங்களில் என்ன செய்கிறது கிடையாது. புருஷன் மனைவியை மன்னிக்கிறது கிடையாது. மனைவி புருஷனை மன்னிக்கிறதே கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கிறதே கிடையாது. பிள்ளைங்க பெற்றோர்களை என்ன செய்கிறது கிடையாது, மன்னிக்கிறதே கிடையாது. சகோதரர்கள் மற்ற சகோதரர்கள் என்ன செய்யறது கிடையாது, மன்னிக்கிறது கிடையாது. சகோதரிகள் மற்ற சகோதரிகள் என்ன செய்யறது கிடையாது, மன்னிக்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆமென். மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே தான் நான் சொல்றேன், இந்த கர்த்தரை பிரசங்கம் பண்றதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இவர் மன்னிக்கிற கர்த்தர், இவர் தண்டிக்கிற கர்த்தர் கிடையாது. இவர் மன்னிக்கிற கர்த்தர். எனக்காக கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்படுவதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்த கர்த்தர். இவரை பிரசங்கம் பண்றதுக்கு வருஷங்கள் போதவே போதாதுங்க. அவர் நாமம் எல்டவ். அவர் நல்ல கர்த்தர், அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் நாமம் எல் யமுனா. அவர் நம்மை மன்னிக்கிறதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார், தாராளமாய் மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகற்றி போடுகிறார் என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். சத்தியவேதத்திலே விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட, விபச்சாரத்திலே கையும் மையுமாய் வார்த்தையெல்லாம் பாருங்க, கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவள் மேல கல்லை எறியாம அவளை மன்னிச்சிட்டாரு. அவளை
மன்னிச்சிட்டார். அந்த வேத பகுதியை வாசிப்போம், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லை எறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை கல்லெறிகிறதில்லை என்று சொல்லி நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் உன்னை கல்லெறிகிறதில்லை, அதாவது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொல்லி, இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அவளை அனுப்பிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நடக்கிற அந்த சூழலை நீங்கள் கவனிக்கணும். அந்த சூழலை நீங்கள் கவனிக்கணும். தேவாலயம் அங்கே இருக்குது. தேவாலயத்துக்கு பக்கத்தில் பெரிய இடம் இருக்கும், அதில் மேடை இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒலிவு மலையிலேருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து தேவாலயத்துக்குள்ளே போகாமல் அந்த மேடை இருக்கக்கூடிய இடத்துல போய் அங்கே உக்காந்து அங்கே கூடியிருக்கிற ஏராளமான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். ஏராளமான மக்கள் அப்படியே கூடி அங்கே உட்காந்துருக்கிறாங்க. இவர் இந்த மேடையில் உட்காந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழலில் யாரை கொண்டு வர்றாங்க? இந்த விபச்சாரத்தில் கைமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு வந்து நடுவில் நிறுத்துகிறாங்க. பின்னால் மக்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. இயேசுங்க முன்னால் உட்காந்து போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் கொண்டு வந்து யாரை நிறுத்துறாங்க? கொஞ்சமாவது கூறுவார் இருக்கா பார்த்தீங்களா? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, மக்கள்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, கொஞ்சமாவது கூறுவார் இருக்கான் பாருங்க. அவனுக்கு மதம் தான் முக்கியம், வசனம்லாம் முக்கியம் கிடையாது. அவனுக்கு அவன் கொள்கை தான் முக்கியமே தவிர கர்த்தருடைய வார்த்தைலாம் முக்கியம் கிடையவே கிடையாது. கொண்டு வந்து நடுவில் நிறுத்தியாச்சு. நிறுத்தின உடனேயே, ஆண்டவரே, கையும் மையுமா என்ன செஞ்சுருக்கிறோம்? நாங்கள் பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணு இழுத்துட்டு வந்திருக்கிறோம். இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா? மோசே சொல்லியிருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறீர்? நீர் என்ன சொல்லுகிறீர்? நல்லா கவனிங்க. போய் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இழுத்து வந்திருக்கிறாங்களே, அப்போ கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவனையும் இழுத்துட்டு வரல. எல்லாம் இருக்கிறீங்களா? லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த 2 பேருமே கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும்.
விபச்சாரத்துல கைமையுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை மாத்திரம் கிடையாது, விபச்சாரத்துல கைமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஆளை என்ன செய்யணும்? கல்லறிஞ்சு. ஆனா இவங்க எவ்வளவு தெளிவா இந்த பொம்பளை மாத்திரம் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. அவனை விட்டுட்டாங்க. ஏன் தெரியுமா அவனை விட்டுட்டாங்க? நான் நினைக்கிறேன் அவன் இவங்க கூட்டாளி போல, இவங்களுக்கு ரொம்ப உறவின முறையாரு போல. அவங்க ஆளுஞ்சோடனே கழட்டி விட்டுறாரு. டே அவன் நம்ம ஆள்றா, நம்ம சமுதாயம்டா, தப்பு செஞ்சாலும் கண்டுக்கிறான் விட்டுறா. எப்படி இருக்கு பாருங்க உலகம். அன்னைக்கு அப்படிதான் இருக்குது. அவன் தப்பு செஞ்சிருக்கிறான், தண்டிக்கப்படணும், அப்போதான் பாதுகாப்பு தேசத்தில் உண்டாகும். அப்படிலாம் கிடையாது. அவன் தப்பு செஞ்சாலும் யார் இங்கே இதுக்கு 10 பேர் கொடி பிடிக்கிறது, ரோட்டில் என்ன செஞ்சிடறது, போராடுவோம், உடனே விடுதலை செய். எப்போ தப்பு செஞ்சிருக்கிறான்பா, சட்டத்துக்கு உட்பட்டவன்பா, அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க பாருங்க இந்த ஆட்கள். சரி இருக்கட்டும். கர்த்தர் பாருங்க சொல்றாரு, உங்களில் பாவம் உண்டென்று எவன் உணர்கிறானோ அவன் கல்லறியாமல் என்ன செஞ்சிரு போயிரு. என்ற பாவம் இல்லாதவன் என்ன செய்ய கல்ல ஏறின்னு சொல்றாரு. சொல்லிட்டு மறுபடியும் குனிஞ்சு எழுதுறாரு. மனசாட்சி குத்தப்பட்டு பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஏசு நிமிந்து பார்க்குறாரு, யாரையும் காணோம். மக்கள் மாத்திரம் பின்னால் உட்காந்துருக்கிறாங்க, எல்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, யார் உன்னைய கல்லறியிலையா, யார் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? அவ சொல்ற பதில பார்த்தீங்கன்னா, இல்லை ஆண்டவரே. என்ன சொல்றானா, அவங்கெல்லாம் கல்லறியில, ஆனா கல்லறியறதுக்கு உமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நீர் பாவம் இல்லாதவர். நீர் யாரு? பாவம் இல்லாதவர். நீர் என்ன சொன்னீர்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்ல என்ன செய்யட்டும். ஆனா நீர் பாவம் இல்லாதவராச்சே, நீர் கல்லெறியலாமே, நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாமே. அதுலதான் அவ சொல்றான், இல்லை ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை. அப்ப அவ எதை வச்சுட்டு கேட்கிறா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதுக்கு உமக்கு என்ன செய்யுது அதிகாரம் இருக்குது, நீர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்ய மாட்டேன், தீர்க்க மாட்டேன். உன்னை நான் மன்னிக்கிறேன், இனிமேல் பாவம் செய்யாத. நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறதிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அதுக்காக பாவம் செய்யறதுக்கு அவர் ரைட்ஸ் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. போய் என்ன வேணா செஞ்சுட்டு வா, திரும்ப திரும்ப வந்து மன்னிப்பு கேளு, அதுக்கு நான் உனக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்கிறேன், கார்டு கொடுத்துருக்கிறேன் கையெழுத்து போட்டு, அப்படி கிடையாது. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை மன்னிப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அவர் நாமம் எல் யமுனா. அவர் உங்களையும் நிச்சயமாக என்ன செய்வார், மன்னிப்பார். அதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே குற்ற உணர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். ஆமென். சில கிறிஸ்தவங்க பாருங்க, குற்ற உணர்விலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, குற்ற உணர்விலே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, சபைக்கு வார வாரம் வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் உள்ள என்ன இருக்குது, என்ன இருக்குது? பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனான்னு தெரியல பிரதர், சந்தேகமாக இருக்குது. உள்ள அப்பப்போ நான் இந்த காலத்தில் செஞ்ச தவறெல்லாம் வந்து என்ன செய்யுது, நீ டார்ச்சரை கொடுக்குது. என்ன செய்யுது? என்னை டார்ச்சரை கொடுக்குது, என்னை கொடையுது. அதனால் எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு பாருங்கள் மற்ற விசுவாசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ கர்த்தர் அன்றைக்கு ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்களை மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உங்களை சுத்திகரிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென். கர்த்தர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆகவே அவர் நம்மை மன்னிப்பதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, மன்னிப்பின் நிச்சயத்தை, பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொண்டாதான் நீங்க தைரியமா போய் கர்த்தர்ட்ட என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். இல்லைன்னா குற்ற உணர்வுலையே கடந்து உருண்டுகிட்டு இருப்போம், ஜெபிக்க மாட்டோம், வெற்றி பெற மாட்டோம். ஆகவே
குற்ற உணர்வுக்கு இடம் கொடாதீர்கள். கர்த்தர் உங்களை மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டார். நீங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தைரியமாக போய் கர்த்தர்ட்ட ஜெபித்து சில பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அவர் நாமம் எல் யமுனா. அவர் நம்மை மன்னிக்கிறதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் 5, 6வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எல் யமுனா சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உண்டு பண்ணுவதிலே, போக்கை உண்டு பண்ணுவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர் தான் வியாதியை கொடுத்து நீ சோதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு தரித்திரத்தை கொடுத்து சோதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அவர் நம்மை வியாதியை கொடுத்து தரித்திரம் கொடுத்து சோதிக்கிறது கிடையவே கிடையாது. ஆபிரகாமை சோதித்தாரே, இதெல்லாம் அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க, வீட்டில் போய் இதை மனதில் வைங்க. கர்த்தர் என்னை பாதுகாப்பதிலே உண்மை உள்ளவர். அதாவது தீமையிலிருந்து பாதுகாப்பதிலே உண்மை உள்ளவர். பஞ்சத்துக்கு விலக்கி என்னை பாதுகாப்பதிலே உண்மை உள்ளவர். என்னை மன்னிக்கிறதிலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நான் சில வேளைகளிலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பயணிக்கும் பொழுது, நான் சில சமயங்களில் சில தவறுகளை செய்யும் பொழுது கூட அவர் என்னை மன்னிக்கிறார். ஆமென். அவர் என்னை சுத்திகரிக்கிறார். அதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் என்னை ரிஜெக்ட் பண்றது கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிப்பதிலே அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. இயேசுவின் ரத்தத்துக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிறனால சில சமயங்களில் சில காரியங்களில் நம்ம தவறி விழுந்துடுறோம். சில தவறான காரியத்தை செஞ்சிடறோம். தவறான காரியத்தை பார்த்துடுறோம். அந்த வேளைகளிலே அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், மன்னிப்பை பெறுவான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நம்மை மன்னிப்பதிலே நம்ம அறிக்கையிட்டால், அந்த பாவத்தை என்ன செஞ்சுட்டு ஆண்டவரை தெரியாம இனிமேல் செய்ய மாட்டேன் ஆண்டவரை, இன்னைக்கோடு அதுக்கு முடிவு கட்டுறேன், இனிமேல் அப்படி நான் பண்ண மாட்டேன், இனிமேல் அப்படி பார்க்க மாட்டேன், இனிமேல் அப்படி பேச மாட்டேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்று அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது, மன்னிப்பை கேட்கும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறார் கிருபையாய். நம்மை எடுத்து நிறுத்துகிறார், மறுபடியும் பயன்படுத்துகிறார். நாம் தைரியமாய் ஜெபிக்கலாம், பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காய் நன்றி. ஆவியானவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர்ப்பா. அருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையினாலே பலப்படுத்தினபடியால் நன்றிப்பா. இந்த வார்த்தை நாங்கள் பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உலக மக்களைப் போல நாங்கள் தீமையையும் பஞ்சத்தையும் நாங்கள் பேசாமல் உடைய வார்த்தையை நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை மன்னித்து எடுத்து நிறுத்தி நீர் பயன்படுத்துவதற்கு கர்த்தாவே நீர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறீர். உடைய கிருபை போதுமானதாக இருக்கிறதே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. வார்த்தைகளை உறுதிப்படுத்தும். சமாதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். சமாதான பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும். எல்லா குற்ற உணர்வுகள் நீங்கட்டும் பா. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.